ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசுமையகம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நல்ல மூலிகைகள்லாம் இருக்குங்க, நல்ல வைட்டமின், எல்லா வகையான சத்துக்கள் இருக்குது. இது வேற ஒன்றும் இல்லை, முள்முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இதை வச்சு தான், இந்த இலைகள் வச்சு தான் பங்கர்வான பைரின்னு ஒரு வடை மாதிரி செய்வாங்க. அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. மதுரை ஃபேமஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், போயிருந்தீங்கன்னா சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல சத்துள்ள ஒரு கீரை தான். கல்யாண பைரின்னு சொல்லுவாங்க, இல்லை மாப்பிள்ளை முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே இந்த பேர் இருக்குது. பட் ஜென்ரலாக முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் முள் முருங்கைனா, இந்த செடியில் ஒவ்வொரு இலைக்கு கீழே ஒரு முள் இருக்குங்க. ஜென்ரலாக முருங்கை மரத்தில் வந்து முள் இருக்காது. பட் இதில் வந்து அந்த முள் வரும், மரமாகும் போது இந்த முள் வரும். இது வந்து ஒரு மரம் மாதிரி தான், ஒரு செடி மாதிரி இருக்காதுங்க. பட் வீட்டுக்கு முன்னாடி முருங்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னா வளர்க்கலாம். இப்போது இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ரம்யா நர்சரியில் தாங்க வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி எங்கள் விசிட் வீடியோலாம் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான் வாங்கியிருந்தேன். இது நீங்கள் குச்சி கிடைச்சாலும் வாங்கி வச்சாலும் ஈஸியாக வந்துடும். எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, அதனால் நான் நர்சரியில் செடியாகவே வாங்கிட்டேன். இது இன்னும் வாங்கி 1 week ஆச்சு. இன்னும் 1 week கழித்து கீழே நிலத்தில் வைக்கணும். இது இலைகள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். நம்ம ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற மண்புழு உரம், இல்லை பஞ்சகாவியம், அது மாதிரி கொடுக்கலாம். பட் எறும்பு வந்து நிறையா வருங்க. இதுக்கு வந்து நான் இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எறும்பு, கட்டெரும்பு, இந்த மாதிரி எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம லோட்டஸ் பார்த்துடலாம், லில்லி பார்த்துடலாம். இதெல்லாம் இப்போ தண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. எல்லா பாட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிட்டோம். ஃபிஷ்ஷஸ் இருக்குது. லில்லி இருந்தால் நம்ம வாஸ்துக்கு நல்லது. இதுவும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் இந்த பாட்டில் தண்ணி மாற்றிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஏபியோ இல்லை சீவீட் ஃபர்டிலைசரோ கிரானுவல்ஸ் கொடுத்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளார்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.